இயேசுவின் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், காலம் கடந்து விட்டதா. ஆவியானவர் உணர்த்தின வசனம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் 7 வசனம் 7. அவர்கள் பார்வோனோட பேசும்போது மோசேக்கு 80 வயதும் ஆரோனுக்கு 83 வயதுமாய் இருந்தது. And Moses was fourscore years old, and Aaron fourscore and 3 years old, when they spake unto Pharaoh. Exodus chapter 7 verse 7. எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, மோசேயும் ஆரோனும் பார்வோனோட பேசும்போது மோசேயோட வயது 80 இருந்தது, ஆரோனோட வயது 83 வயதா இருந்தது அப்படின்னு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நாம் இன்றைக்கு வாழ்க்கையில என்ன மாதிரியான சூழ்நிலையில இருந்தாலும் சரி, எந்த ஏஜ் குரூப்ல இருந்தாலும் சரி, நம்முடைய காலம் கடந்து விட்டது என்று நினைக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது நான் இப்ப சொல்ற காரியத்தினால தயவு செஞ்சு என்னை தப்பா ஜட்ஜ் பண்ண வேண்டாம். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல யாராவது ஒரு வயசானவங்களுக்கு பிரேயர் ரெக்வஸ்ட், அவங்களுக்கு ஏதாவது உடம்பு முடியல, அவங்களுக்காக ஏதாவது ஒரு பிரேயர் ரிக்வஸ்ட் வரும்போதுல நான் நிறைய நாள் ப்ரேயர் பண்ணுவேன். பட் எனக்குள்ள ஒரு எண்ணம் என்ன போகும் அப்படின்னா, இந்த பர்சன் இவ்வளோ வயசுக்கு அப்புறம் என்ன பண்ண போறாங்க. அதாவது தப்பான அர்த்தத்துல இல்ல, அவங்க அவங்க பிள்ளைங்களோட பிள்ளைங்க, அதாவது பேர பிள்ளைங்களையும் பார்த்தாச்சு. அவங்க லைஃப் சர்க்கிள் கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆன மாதிரி தான். நல்ல பரிபூர்ணமா ஒரு ஆசீர்வாதத்தோட அவங்க வாழ்ந்து முடிச்சிட்டாங்களே. இதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எதுக்காக ப்ரேயர் பண்ணி அவங்களோட ஹெல்த்துக்காக நம்ம ப்ரேயர் பண்ணணும்? அவங்க அதாவது எதுக்காக அப்படின்ற ஒரு மைண்ட் எனக்கு உள்ள ஓடிட்டே இருக்கும். ஆனா அதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது, நிறைய பேர் தங்களுடைய முதிர் வயதிலும் தேவனுக்காய் கனி கொடுக்கறாங்க, குடும்பத்தை பாதுகாக்கிறாங்க, இன்னும் அநேக காரியங்கள் அவங்களுடைய வேலை அவங்க வயசானதுக்கு அப்புறமும் அவங்க செய்யறதுக்காக தேவன் பூமியில அவங்கள வச்சிருக்கிறாரு. இது எனக்கு புரியறதுக்கு சர்டன் பீரியட் ஆச்சு. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நான் ஒரு வேலையில, ஒரு குடும்பத்துல, ஊழியத்துல, இன்னும் என்னோட ஏஜ் சம்பந்தமா, இந்த மாதிரி என்ன காரியமா இருந்தாலும் சரி, என்னுடைய காலம் கடந்துட்டு இனிமே ஒண்ணுமே செய்ய முடியாது, இனிமே என்னுடைய வாழ்க்கையில மத்தவங்களுக்கு நான் பிரயோஜனப்பட மாட்டேன் அப்படின்னு நம்ம அநேகர் பேசுறத நம்ம கேட்டிருப்போம். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல நம்ம பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னா, மோசே தேவன் அழைக்கிறாரு பார்வோனிடத்துல பேசுறதுக்கு. அப்போ அவருக்கு துணையா ஆரோனை அனுப்புறார். அப்போ அவங்களுக்கு என்ன வயசு அப்படின்னா, மோசேக்கு 80, ஆரோனுக்கு 83 வயசு அப்படின்னு நம்ம இந்த இடத்துல தெளிவாக பார்க்கிறோம். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அவங்க ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க, மத்தவங்க மேபி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அவங்களோட ஃபேமிலி சைட்ல இருக்கிறவங்களா இருக்கலாம். இந்த நாட்கள்ல என்ன செஞ்சுட்டு இருப்பாங்கன்னா, நிம்மதியா வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்திருக்கலாம். நம்ம நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இந்த எகிப்துல இருந்துதான் உயிருக்கு பயந்து ஓடி வந்தவர் மோசே. தன்னுடைய மாமனார் வீட்டுல கிட்டத்தட்ட பயந்து ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தேவனால சந்திக்கப்படுகிறார். எப்போ? 80 வயசுல தேவனால சந்திக்கப்பட்டு பார்வோனிடத்துல மறுபடியும் தைரியத்தோட இத்தனை லட்சம் ஜனங்களை நடத்துறதுக்காக அனுப்பப்படுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்ம ஒருவேளை நினைக்கலாம், என் வாழ்க்கையில சில காரியத்துல எனக்கு காலம் கடந்துட்டு இனிமே என்னையால எதுவும் பண்ண முடியாது, நான் எவ்வளவோ ட்ரை பண்ண, இருந்தாலும் என் வாழ்க்கையில இந்த காரியம் முடியவே இல்லைன்னு நினைக்கலாம். நம்ம ஒண்ணு மறந்து போயிடக்கூடாது, தேவனால எல்லாம் கூடும், எந்த நேரத்திலையும் கூடும். இதே மோசே இந்த காரியத்தை, அதாவது இஸ்ரவேலர் ஜனங்களை ரட்சிக்கணும் அப்படின்ற காரியத்தை எகிப்துல இருக்கும் போதுல ட்ரை பண்றாரு. தன்னுடைய வாலிப பருவத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு இஸ்ரவேலனை எகிப்தியன் அடித்ததற்காக எகிப்தியனை கொன்னுட்டாரு. கொன்னதோட மாத்திரம் அல்ல, தனி மனுஷனா அவனை மணல் தோண்டி புதைச்சிட்டாரு அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்படியானால் எவ்வளவு ஒரு பலசாலியா இருந்திருப்பாரு. அந்த நேரத்துல தேவன் அவரை பயன்படுத்தினாரான்னு பார்த்தா பயன்படுத்தல. தன்னுடைய பலன் பீக்ல இருந்த டைம்ல தேவனால பயன்படுத்தப்பட்டாரானா பயன்படுத்தப்படவில்லை. மாறாக அங்க இருந்து அந்த கொலை குற்றத்திற்காக பார்வோனுக்கு பயந்து
ஓடி போன இடத்துலதான் 80 வயதுல தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டு அனுப்பப்படுகிறார். என கண்மானவர்களே, ஒரே வேலைதான். ஆனால் தன்னுடைய பலன் இருந்தபோது அந்த காரியத்தை செய்ய முடியவில்லை. மாறாக தன்னுடைய மாம்ச பலன் குன்றி போன போது தேவன் அவரை பயன்படுத்தினதை நம்ம பார்க்கிறோம். நம்ம நினைக்கலாம், ஏன் முதலாவது மோசே ஃபெயிலியர் ஆனாரு? அது அப்பவும் இஸ்ரவேலரை காப்பதற்காக, தேவ திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காகத்தானே அந்த காரியத்தை பண்ணார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அப்போது மோசே கையில எடுத்தது அவருடைய பலன். மாறாக தான் வயதான போது 80 வயதுல அவர் பார்வோனை சந்திச்சு எல்லாவற்றையும் வெற்றிகரமாக இஸ்ரவேலரை நடத்தி கொண்டு போன போது அவரோடு இருந்தது தேவனுடைய பலன். என கண்மானவர்களே, இன்னைக்கு நாம வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி செஞ்ச ஏதாவது ஒரு காரியத்துல தோல்வியை சந்திச்சிருக்கலாம். இனிமே இது முடியாது, அவ்வளவுதான், இந்த சாப்டர் க்ளோஸ்டு, நம்ம எந்த காரியத்தை நினைக்கிறோமோ, தேவனுடைய வேலை வரும்போது அந்த காரியம் மறுபடியுமாய் உயிர்ப்பிக்கப்படும். நம்ம அதை சிறப்பான முறையில செய்து முடிக்கிறத நம்மளே பார்க்க முடியும். ஆனா அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனை சந்திக்கணும். நாம் எப்போது தேவ பலத்தோடு செயல்படுகிறோமோ அப்போது நம்மாலே முடியாத, நாம் ஏற்கனவே தோற்று போன காரியங்களையும் தேவன் நம்மை கொண்டு செய்வார். அப்படியே கண்களை மூடுவோமாம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாள்லையும் கூட தகப்பனே, நாங்க அநேக காரியத்துல தோற்று விட்டவர்களை போல, எல்லாத்தையும் கடந்து நாங்க வெளியில வந்ததை போல எங்களுக்கு முன்பாக காரியங்கள் நிற்கலாம் தகப்பனே. ஆனாலும் அப்பா, உமது பலத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு காரியத்திலும் நாங்க ஜெயத்தை பெற்றுக்கொள்ள ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, சில வேலைகள்ல சில காரியங்கள் எங்களுக்கு முடிவுக்கு வந்ததை போல தோன்றலாம். ஆனாலும் தகப்பனே, நீர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவரப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. இப்ப இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.